தேசிய கீதம் பாடப்படும் போது, நாட்டு பாட்டு பாடப்படும் போது எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்தணுங்கிறது ஒரு மரபு, ஒரு முறை. ஆனால் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது கிணத்துக்குள்ள ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா பாட்டு முடிகிற வரை நிக்கப்படாதே, உடனே கிணத்துல குளிச்சு காப்பாற்றணும். அட பைத்தியக்காரா, இப்படி இப்படி இந்தியாவில் எவனாவது ஒரு தலைவன் சிந்திச்சு பண்ணி நினைக்கிற? டேய், தேசிய கீதம் பாடப்படுற வரைக்கும் நிக்க கூடாதுடா, குழந்தை கிணத்துக்கு வந்துருச்சுடா, உடனே ஓடி போய் குதிச்சு காப்பாற்றணும்டா. அதான்டா இது சட்டமாது நொட்டமாது. போடா, பாஸ்போர்ட்டை கொடுறா, உள்ளே அனுப்புறான். அதனாலதான்டா அவன் பெருந்தலைவன், அதனாலதான்டா அவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன், அதனாலதான்டா தமிழ் பேரினத்தின் குல தெய்வமடாவன். படிக்கலைன்னு சும்மா படிச்சவன்லாம் அறிவாளியா இருக்கானடா, படிச்சவன் தான்டா எல்லா பேரும் முட்டா பிள்ளை இருக்கேன். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற காவாலி போய் பூரா படிச்சவனா தான்டா இருக்கேன். ஏய், இப்படி ஒரு தலைவரா வட மாவட்டத்தில் முதலமைச்சர் ஆயிடுறாரா தாத்தா. 6 மாசத்துல தேர்தலை நின்று வெல்லணும், 6 மாசத்துல தேர்தல் நின்று வெல்லணும். வெல்லன்னா இந்த பதவி செய்யல, முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப 6 மாசத்துக்கு இடையில தேர்தல் நின்று வெல்லணும். தேர்தல் நடக்குது, குடியாத்தத்தில் நடக்குது. குடியாத்தத்தில் நிக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வேட்பாளர் கோதண்டம்னு எதிர்த்து நிக்கிறாப்ல, எதிர்த்து நிக்கிறாப்ல. தாத்தாவும் நிக்கிறாரு. தாத்தா நிக்கும் போது சனம் முதலமைச்சர் இல்ல காமராஜ், என்கிட்ட ஒண்ணுமே இல்லாத போதே மனு கொடுத்து கும்பிடுது ஜனம். ஐயா எங்களுக்கு வேலை இல்லையா, ஐயா எங்க வீட்டை இடிக்கிறான், ஐயா ஐயா எங்களுக்கு தண்ணி வரலையா, ஐயா எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையான்னு. அவன் முதலமைச்சரு, அவன் ஓடியாந்து சனம் சொல்லுது, எங்களுக்கு பாலம் இல்ல, நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி, ஒரு பாலம் கட்டி கொடுங்க, உங்களுக்கே ஓட்டு போடுவோம்னு. அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஆகட்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். முதலமைச்சர் என்ன சொல்லிருக்கலாம், கட்டித்தாரன் கட்டித்தாரன் எனக்கு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு இருந்த பிக்காளி பயிலுக்கு கேன பயில என்ன பண்ணுவேன்? ஏய், 4.5 வருஷம் ஏறிட்டு பார்க்காத நீ. இப்ப வீடு தேடி அரசு, வீடு தேடி அரசு, மக்கள் ரோடு தேடியா, மக்கள் ரோடு தேடி போயிட்டீங்க, போராட்டம். இவன் நாள் வீடு தேடி போவாம இங்க சுடுகாடு தேடி போயிட்டு இருந்தேல்லடா, என்ன பண்ணிட்டு இருந்த? அவ ஒரு கிழவன் சொல்லதான் பாருங்க, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், முதலமைச்சர் ஆயிட்டாரு பார்க்கலான்றவள நான் கட்டித்தாரேன்னு சொல்லல. அப்ப கூட வந்த தலைவர்கள் கேட்கிறாங்க, ஐயா சனம் இப்படி கேக்குது இல்லையா, கட்டித்தாரம்னா ஓட்ட நமக்கு போட்டு தப்பா போயிரும்ல, தப்பா போயிரும். நம்ம முதலமைச்சரா இருக்கோம், நம்மகிட்ட பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, நம்ம செய்யறோம்னு சொன்னா சனம் நமக்கு ஓட்ட போட்டோம். ஆனா எதிர்த்து நிக்கிற கோதண்டத்துக்கிட்ட ஒண்ணும் இல்லை இல்ல, அது எப்படி நம்ம செய்யறோம்னு சொன்னா அந்த வார்த்தை லஞ்சம் ஆயிராதா? எப்படி பாடுறாளே, உலகத்துல பாடுறாளே.